என்னடா இது ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா? இது என்னோட பழைய வீடுங்க. இந்த வீடு வந்து 2013ல் நாங்கள் இல்லாததுக்கு அப்புறமா இது பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல. மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து சிதிலமடைஞ்சு ஏகப்பட்ட சாமான்கள் போட்ட இடத்துலையே அப்படியே வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய க்ளீனிங் வந்து மாஸ் க்ளீனிங் வந்து தேவைப்படுது. சரி, இது யார் வந்தாங்க, எப்படி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை இந்த தகவலை நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுறோம். மாலை கூட மாட்டாம வச்சிருக்காங்க. ஒரு பேய் வீடுக்குள்ள டூர் போற மாதிரி இருக்கு. என்னுடைய சொந்த வீடு தான். ஆனால் இதை விட மோசமாக இந்த வீட்டை யாரும் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷனில் வீடு இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை, அந்த அளவுக்கு சுத்தமாக மெயின்டெனன்ஸே பண்ணாமல் போட்ட இடத்துலையே யாருனா வந்து எதனா எடுத்தாங்கன்னா அதை எடுத்த இடத்துல அப்படியே விட்டு போயிடுவாங்க. எதனா எடுத்துன்னு வந்து வைக்கணுன்னா கூட அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்தளவுக்கு யாருமே பார்த்துக்காம அப்படியே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்த ஒரு வீடுங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றது இப்போது நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணுற காரியம் கிடையாதுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருனா ஒரு ப்ரொஃபஷனலான க்ளீனர் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்க வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எப்படி க்ளீன் பண்ணி இதோட ஃபைனலாக எப்படி இதோட அவுட்புட் இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடு 2008ல் கட்டின வீடுங்க. இது ஃபுல்லாகவே வந்து இந்த வீடு டேப்பர் ரூஃபில் கட்டின ஒரு வீடு. ரொம்ப பார்த்து ட்ரீம் பண்ணி கட்டின ஒரு வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படியேப்பட்ட வீடு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறத பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த வீட்டில் இல்லை. நாங்கள் ரொம்ப தள்ளி வந்துட்டோம் இந்த வீட்டை விட்டு. என்னோடய அம்மா அப்பா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல. இதை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரங்களோ யாருமே வந்து கிடையாது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 600 கொடுத்தா ஃபுல் வீட்டை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 பேர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்லாமல் யாரும் வந்து வேலை பார்க்குறது இல்லை. அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஓல்டு வீடும் வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த சாமான் கொண்டு மளிகை சாமான் அந்த டப்பாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு பூஜை ரூம் கொண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளாவது ஆகுங்க. நம்ம சாதாரண ஒரு 2-3 பேர் வச்சு வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு இந்த வீட்டில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து க்ளீன் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குற மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும், தேவையில்லாத மொத்தம் ஸ்க்ராப் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருந்ததுங்க. இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பாசை பிடிச்சி போய் கீழே அப்படியே கரை படிஞ்சிருக்கு. டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து இது போயிடுச்சுங்க. இது மொத்தத்தையும் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த டைல்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே குரங்குங்க அட்டகாசம் வேறு ரொம்ப ஜாஸ்தின்றதுனால இந்த குரங்குங்க வேறு அங்கங்கே ஒயருங்களை பிச்சு போட்டு இது ஒரு 3 BHK இருக்கிற ஒரு வீடுங்க. ஸோ ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஸோ எல்லாேருக்கும் வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 3 பெட்ரூம் வச்சு கட்டின ஒரு வீடு இது. சரி, இந்த வீட்டை 3 பேர் 4 நாள் வச்சு க்ளீன் பண்ணால் கூட நம்ம சம்பளம் கொடுத்து வந்து மாள முடியாது அப்படின்னு நாங்கள் முடிவுக்கு வந்துட்டு இது ப்ரொஃபஷனலாக யார் வந்து க்ளீன் பண்ணுவா அப்படின்னு நாங்கள் மார்க்கெட்டில் நிறைய விசாரிச்சு பார்த்தோம். இங்கே பாருங்கள் இந்த குரங்குங்க ரொம்ப அட்டகாசங்க, கொஞ்சம் நெஞ்சம் அட்டகாசம் கிடையாது. இது பாருங்கள் எப்படி விளையாட்டு பாருங்களேன். ஸோ நம்மளை மதிக்கிறதே கிடையாதுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இது யாருக்குமே ஆளுங்களுக்கு மதிக்கவே மதிக்காதுங்க இந்த குரங்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு பெட்ரூமு. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா துணி நீங்கள் போட்ட இடத்துல அப்படியே இருக்குதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டப்பா அடுக்கி வச்சுருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரீபேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆள் தான் வந்து நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்க வீடுங்களுக்கு க்ளீனிங் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே தனி ஒரு டீமாகவே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க க்ளீனிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து இன்றைக்கி வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒருத்தங்க வேலை நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்கள ஃப்ரீயாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுல தப்பு கிடையாது அப்படின்றதுனால தான் நான் அவங்கள பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் யாரையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க வந்து நல்ல தரமான ஒரு வேலை வந்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த காசுக்கு நான்
கொடுத்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்த்தாக வந்து வேலை பண்ணி கொடுத்தாங்க. நம்ம கொடுத்த காசு ரொம்ப ஒர்த்துப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னல் க்ளீனிங். நம்ம வீட்டில் நீங்கள் 4 பேர் நீங்கள் வெளியாட்களை கூட்டின்னு வந்து பண்ணால் கூட உங்களால் வந்து இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு க்ளீனிங் பண்ண முடியாது. அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்கள் எல்லாமே நல்ல ட்ரைன்டான ஆட்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அவுட்புட் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே தெரிஞ்சுது. சரி, இவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம். சரி, இவங்க என்னென்ன மாதிரியான வேலை பார்த்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பெட்டெல்லாம் வந்து அந்த வேக்கம் போட்டு பக்காவாக வந்து க்ளீன் பண்ணாங்க. இந்த பெட்டு மட்டும் கிடையாது, பெட்டு, சோஃபா, தலைகாணி இது எல்லாத்தையும் வந்து பக்காவாக வந்து இவங்க நல்லா வேக்கம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே எடுத்துன்னு வந்து போட்டோம். அது இல்லாமல் இந்த ஜன்னலில் கம்பிங்க, இந்த இடுக்குகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜன்னல் சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனாக தொடச்சாங்க. அது இல்லாமல் இந்த பெட்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி அது பெட்டு கீழே வந்து உங்களுக்கு நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும் இல்லைங்களா, அந்த டஸ்ட்டுங்களை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி இந்த பெட்டு கீழே நாங்கள் நிறைய ஸ்டோரேஜ் வேறு வச்சுருந்தோம். அந்த ஸ்டோரேஜான ஏரியா ஃபுல்லாக வந்து எடுத்து அது எது தேவையில்லை அப்படின்னு பார்த்து எடுத்து அதை வந்து திருப்பியும் ரீபேக் பண்ணி அதை வந்து க்ளீனிங் பண்ணி எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற துணிகள் எல்லாமே வந்து இந்த பெட்டு கீழே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பெட்ஷீட்டு, பெட் கவர்ஸு இதெல்லாம் தான் வந்து இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்ததுனால பூர்ணம் பூத்து அது நிறைய யூஸ் பண்ண முடியாமலே போச்சு ஒரு சில இதெல்லாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லைங்க. அதாவது நீங்கள் முன்னாடி இந்த ஃபுல் வீட்டுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பேசிடுறீங்க பார்த்தீங்களா, அது பேசி என்ன அமௌண்ட்டோ அவ்வளோதான். இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வர அந்த ஷாம்பு அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அவங்க பே பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு எதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்க என்னென்னா கிளியராக அந்த டைல்ஸ்க்கோட இடுக்குங்களில் உங்களுக்கு அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த அழுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக உட்காந்து அந்த இடுக்கெல்லாம் கிளியராக தேய்ச்சி அந்த இடத்த ஃபுல்லாக பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக நம்ம டைல்ஸ் லே பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் இந்த சோஃபாலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சோஃபாவோட இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளாக இருக்கட்டும், அந்த டஸ்ட்டுங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நல்லா இவங்க வச்சுருக்கிற வேக்கம் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான ஒரு வேக்கம் கிளீனர் அப்படின்றதுனால நல்லா சக் பண்ணி இழுக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல க்ளீனிங் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது இல்லாமல் இந்த பெட்டெல்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா வந்து ஒரு 2-3 மணி நேரம் வெயிலில் காய வச்சோம். காய வச்சதுக்கப்புறமா பல வருஷமாக இது யூஸே பண்ணாததுனால இதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன இந்த பூச்சிகள்லாம் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதனால் படுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முதுகில் ஒரு மாதிரி கண்டாக வீங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ இது அப்படியே ஸ்க்ராப் பண்ணிடலாம் அப்படின்னே இருந்தோம். ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இல்லைங்க நாங்கள் ஒரு ப்ராசஸ் இருக்குது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா மனசு திருப்தியாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வெளி ஆளுங்களை வச்சு நாங்களே பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்குலாம் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம். சரி, ஃபைனலாக ஒர்க் வந்து முடிஞ்சிச்சுங்க. வீடு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ முன்னாடி வீடு எப்படி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ஒரு குழுவாக வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேக்கிங்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒருத்தவங்க பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படிலாம் சொல்கிறோமோ இல்லைங்க இந்த இடத்துல இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நல்லா நாங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, அதுவும் இவங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து நான் உங்களுக்கு காட்டல, எங்களுக்கு வந்து இருட்டாகிடுச்சு, அதனால் ரெஸ்ட் ரூம் வந்து எடுக்க முடியல. ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளியராக, முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இவங்க சூப்பராக க்ளீன் பண்ணி பக்காவாக வந்து கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்ல போனோன்னா இந்த கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரை பயங்கரமாக படிஞ்சிருந்ததுங்க. இந்த செவுத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஃபுல்லாகவே ஒட்டி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போ நாங்கள் கட்டும்போது இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு அப்படின்றத நாங்கள் போடாமலே விட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸில் அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்குன்றது பல லேயராக வந்து ஒட்டி இருந்ததுங்க. அது எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த பூஜை சாமான்களை நல்லா கழுவி கொண்டு அது அந்தந்த இடத்துலையே வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் ரூம் இருந்தது இல்லைங்களா, அந்த ஸ்டாக் ரூம்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாமான்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புழு வச்சிருச்சு. தேவையில்லாமல் ரொம்ப நாளாக அப்படியே ஸ்டாக் இருந்ததுனால புழு வச்சிருச்சு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்மளுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணி அந்த டப்பாங்கெல்லாம் காலி இருக்கும் இல்லைங்களா, அந்த டப்பாங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி
நல்ல சாட்டிஸ்ஃபைடாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த வீடு பாருங்கள், முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்த்ததுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 6 பேர் 2 நாள் பண்ணாங்க. அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப நல்லா வேலை பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு நாங்கள் பே பண்ண காசு வந்து பார்த்தீங்கன்னா 6700 நாங்கள் பே பண்ணோங்க. இந்த போர்ட்டிகோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல லைட் வந்து நிறைய போயிடுச்சுங்க. டியூப் லைட்லாம் வந்து சரியில்லாமல் நிறைய டியூப் லைட் வந்து போயிடுச்சு. ஃபுல் ஒயரிங் ஒர்க் வந்து பார்த்தாகணும் இந்த வீட்டுக்கு. அதனால் என்னால் கிளியராக இந்த இடத்த வந்து காட்ட முடியல. முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போயும் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.